ஹாய் மக்களே, ஸ்ரீயோட உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளோட சேனலில் ஷார்ட் வீடியோஸ் தான் நம்ம நிறையா போட்டிருக்கோம். லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். இப்போ தான் சேனலை மறுபடியும் நான் டெவலப் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக இந்த புது முயற்சிக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது புது புது விஷயங்களை உங்களுக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுவேன். உங்களை என்கேஜாக வச்சுருக்க நான் முயற்சி பண்ணுறேன். ரொம்ப வளவளன்னு குலக்குலன்னு நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி ரன்னிங்காக பேசி. சரி, ஓகே, நம்ம வளவளன்னு பேசாமல் மேற்கொண்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா, கெட்டிலில் கேசரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு புதுவித முயற்சி பண்ணேன். கெட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த கெட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் அந்த முயற்சி ஒரு விஷப்பரீட்சைன்றது ரொம்பவே நல்லா தெரிஞ்சு. ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிய வேண்டிய அந்த கேசரி வேலை ஒரு அரை மணி நேரத்துக்கு இழுத்துருச்சு. ஏன்னா இதில் ஹீட் ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதுங்க. கொஞ்சம் ஹீட் ஆனாலே டக்குன்னு அதுவே ஆஃப் ஆகிடுது. அதனால் டைம் ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இதை ஆரம்பித்தோம் அப்படின்ற பொறுமையை இழந்துட்டேன். பட் ஒரு முயற்சி தானே, பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோ போடுறோம். ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக பேசுகிறேனோ, சரி விடுங்க, நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எப்பயும் போல தான் 1 கப் ரவை, 2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு சுகர் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எசன்ஸ் போட்டுக்கிட்டேன், பைனாப்பிள் எசன்ஸு. உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ, இல்லை எசன்ஸ் இல்லாமல் நீங்கள் நம்ம எப்பயுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுவோம் இல்லைங்க, அந்த ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி போட்டு கூட பண்ணலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே அதை ஸ்டாக் வச்சுருப்பேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா மஞ்சள் கலர் பொடி இல்லை, அது வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அன்றைக்கி கலர் பொடி என்கிட்ட கிடையாது. ஸோ மஞ்சத்தூள் போட்டுவிட்டேன். கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப மஞ்சள் பொடி வாடை அடிச்சிருமோ அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ எப்பயும் போல தான் நம்ம கேசரி போடுவோம்ல, அந்த டைப்பில் போட்டு பண்ணியாச்சு. பட் நான் இதை அடுப்பில் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே இந்த விசு படத்தில் சொல்லுவார்ல, டக்கு டக்குன்னு அப்படின்ற மாதிரி நல்லா வரும். இது கெட்டில்ன்றனால பயந்து பண்ணேன். உண்மையே சொல்லப்போனால் லைட்டாக கொஞ்சம் அடிபிடிக்க தாங்க செஞ்சு. ஏன்னா எப்போ ஆன் ஆகுது எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. நானும் கை கூட வலிச்சிருச்சுங்க சும்மா கிண்டிகிட்டே இருந்ததுனால. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கும் கொடுத்தேன், சாப்பிட கொடுத்தேன். நல்லாவே இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லைம்மா அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக கேசரி ரெடி பண்ணி கையில் கொடுத்தாச்சு. கெட்டில் கேசரி எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலே என்ன சொன்னேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.